நிறைய விஷயங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எது எது தடையாக இருந்திருந்தோ, ஐயா எனக்கு குழந்தை பேர் இல்லை, குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்தது 2வது மேரேஜுக்காக நான் வெயிட்டிங் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு காதல் திருமணங்கள் சக்ஸஸ் ஆகுமா, இதெல்லாம் சனி பகவானுடைய மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த வக்ரகதி காலத்தில் இதெல்லாம் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் நாம் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிச்சு போய் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, ஐயா இதெல்லாம் நான் விடுபட்டு வெளியே வந்துடுவேன், கண்டிப்பாக வருவீங்க. அதில் எப்போனா இந்த வக்ரகதி காலத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டு வின் பண்ணி வெற்றி பெறுவதற்கான காலம் என்று கூட சொல்லலாம். அதாவது தனி மனிதனுடைய ஆளுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை எப்போ கேட்கலாம், இது வரைக்கும் ஓடவே முடியல சுவாமி, என்னால் அப்படியே அடங்கி போயிருக்கேன், நான் முடங்கி போயிருக்கேன், எதை கண்டும் அஞ்சு போடுற அளவுக்கு நம்மளுக்கு. ஏன்னா யாரை நல்லவர் எவன் கெட்டவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த 2.5 ஆண்டுகள் அவர் கொடுத்த அமைப்பு வேறு மாதிரி இருக்கு. பேசலாமா வானாமா அந்தளவுக்குலாம் மாற்றிட்டோம். எதை பேசினா எங்கே வம்பு வரும், முதல் அடியே நம்மளுக்கு தான் வரும். பேசும் பொழுதே நம்மளுக்கு அடி விடுதும், நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சொல்கள் நம்மளுக்கு வருகின்ற காலங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது? மார்ச் 29, 2025 நடைபெற்றது சனி பகவானுடைய பயிற்சி. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்தார். நம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய தாக்கப்படுகின்ற அமைப்பாகும். அதாவது கால் வைக்கின்ற அடி கன்னி வெடி என்று சொல்லக்கூடிய 5 ஆண்டு காலங்கள் முன்னும் பின்னும் இருந்து நம்மளை வாட்டி வதைச்சார். என்னன்னா நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்காரு. இந்த பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோமில்ல, ஒரு மனிதனுடைய எண்ணங்களை மாற்றுகின்ற அமைப்பு, ஒரு தோற்றத்தை மாற்றத்து, இதெல்லாம் யாரால் முடியும்னா சனி பகவான் ஒருவரால் தான் முடியும். இந்த நேரத்தில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, வக்ரகதி காலம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பாகும். 13/7/2025 முதல் 27/11/2020 ஒரு 138 காலங்கள் ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்றம் தருமா இரக்கம் தருமா? ஏன் சுவாமி சனி பகவான் திருப்பி பின்னாடி வந்துடுவாரா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இருக்கின்றது இது வரைக்கும் சரியான பலாபலன் கிடைக்கல எனக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எனக்கு அஷ்டமத்து சனி முடிந்தும் என்னுடைய தாக்கங்கள் இன்னும் முடிவு பெறாமல் தான் சுவாமி இருக்குது. இன்னும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுப்பிச்சிட்ருக்கேன், முதுகத்தெலும்பு உள்ள பிரச்சனை அனுப்பிச்சிட்ருக்கேன், கழுத்து வலி அனுப்பிச்சிட்ருக்கேன், உடல் சார்ந்த விஷயத்திலும் பிணிகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. என்னன்னே தெரியல சுவாமி, ஒரு மாயாஜாலம் மேலே நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. எதுவுமே மாற்றமே நடக்கிற மாதிரி தெரியல சுவாமி. கடன் சார்ந்த விஷயங்களும் அப்படியே தான் இருக்குது. ஐயா நாம் புரிஞ்சுக்கணும், ஒரு கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து எல்லா கிரகத்தினுடைய தாக்கத்தையும் நாம் சொல்ல முடியும். ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறது, 8ஆம் இடத்தில் இருக்கிறது, 2ஆம் இடத்துல கேது. நாம் செய்கின்ற வேலையில் பிரச்சனையாக இருந்தால் தண்டனை கொடுத்துருவார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தவறு செய்திருந்தால் தண்டனை என்பது கேது பகவான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலம், நாணத்தை தருகின்ற காலம், தவறான பாதை இல்லாமல் செல்லாமல் நேர்வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் நேர்மையோடும் நீதியோடு இருந்தால் நாம் எப்படி முன்னுக்கு வர்றது? அந்த மாதிரி விஷயத்தை தடுத்து ஆட்கொள்றதுக்கு தான் இந்த 2 கிரகங்களை கொடுத்துருக்காங்க. நாம் சனி பகவான் ஒருவர் என்னென்னா அவர் கொடுக்கின்ற தெய்வம், அவ்வளோதான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், நன்மை செய்திருந்தால் நன்மை விளையும், விதைத்தால் என்னென்ன விதைச்சிங்களோ அதுக்கான பலாபலன் அறிவிக்கும். இந்த கண்டகச்சனி காலம், அஷ்டமத்து சனி காலம் என்பது ஒரு மனிதனை வாட்டி வதைத்து முன்னுக்கும் பின்னுக்கும் தள்ளி ஒரு மனிதனை உண்டு இல்லைன்னு செல்லுகின்ற அமைப்பாக இந்த கண்டகச்சாலம். பொறுமையோடும் நிதானத்தோடு நாம் அதிலிருந்து வெளியே வந்துட்டோம். இந்த வக்ரகதி காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். ஒரு சைலண்ட் மோடுக்கு வர்றதுக்கான அமைப்புகள் இந்த வக்ரகதி காலம், இந்த 138 நாட்கள் ஓரளவு சுமாராக இருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் ஐயா நான் கோர்ட்டு கேஸு போயிருக்கேன், நான் டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை சொத்துக்களுக்காக நான் போட்டிருக்கேன், ஐயா எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய விஷயங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எது எது தடையாக இருந்திருந்தோ, ஐயா எனக்கு குழந்தை பேர் இல்லை, குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்தது 2வது மேரேஜுக்காக நான் வெயிட்டிங் இருக்கேன், இதெல்லாம் காதல் திருமணங்கள் சக்ஸஸ் ஆகுமா, இதெல்லாம் சனி பகவானுடைய மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த வக்ரகதி காலத்தில் இதெல்லாம் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் நாம் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிச்சு போய் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, ஐயா இதெல்லாம் நான் விடுபட்டு வெளியே வந்துடுவேன், கண்டிப்பாக வருவீங்க. அதெல்லாம் எப்போனா இந்த வக்ரகதி காலத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டு வின் பண்ணி வெற்றி பெறுவதற்கான காலம் என்று கூட சொல்லலாம். அதாவது தனி மனிதனுடைய ஆளுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை எப்போ கேட்கலாம், இது வரைக்கும் ஓடவே முடியல சுவாமி, என்னால் அப்படியே அடங்கி போயிருக்கேன், நான் முடங்கி போயிருக்கேன், எதை கண்டும் அஞ்சு போடுற அளவுக்கு நம்மளுக்கு. ஏன்னா யாரை நல்லவர் எவன் கெட்டவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த 2.5 ஆண்டுகள் அவர் கொடுத்த அமைப்பு வேறு மாதிரி இருக்கு.
பேசலாமா வானாமா அந்தளவுக்குலாம் வந்து மாற்றிட்டோம். எதை பேசினா எங்கே வந்து வம்பு வரும், முதல் அடியே நம்மளுக்கு தான் வரும். பேசும் பொழுதே நம்மளுக்கு அடி விடுதும். நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேலே அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சொல்கள் நம்மளுக்கு வருகின்ற காலங்கள். சைலண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு வாட்டி வதைத்த காலம், மேலதிகாரியுடைய ப்ரெஷர், இதை மாதிரிலாம் இந்த அமைப்பெல்லாம் இப்போ குறையக்கூடிய தன்மை பெறும். ஐயா எனக்கு பரவாயில்லை சுவாமி அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாக நான் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் முடங்கி போயிருக்கேன். ஏன்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை எல்லாம் வேற லெவல். முடக்கி வெட்ட காலம் என்று கூட சொல்லலாம். வேலை வாய்ப்போ வேலை சார்ந்த விஷயத்துலேயோ முன்னேற்றமே கிடையாதுங்க. தூக்கி போட்டாச்சுங்க, எங்கள் வாழ்க்கை தரமே தூக்கி போட்டாச்சு. நான் எங்கே இருக்கிறேனே தெரியல சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம், எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஒவ்வொருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. அதிகப்படியாக அங்கேயும் சரியில்லைன்னா இதெல்லாம் அந்த தாக்கம் என்பது எவ்வாறு இருக்குன்னு அவங்கள கேட்டாவே தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுடைய தசாபுத்தி நன்றாக இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தசாபுத்தி நடந்துருந்தால் இந்த சனி பகவானுடைய 2 ஆண்டுகள் வந்து போனதுக்கான அடையாளம் கூட ஓரளவுக்கு சுமாராக இருந்து போயிட்டுருக்கும். பெரிய ப்ரெஷர்லாம் தெரிஞ்சிருக்காது. அதுவே அங்கேயும் சரியில்லை இங்கேயும் சரியில்லாத ஒரு அமைப்பென்றால் அவங்களுடைய தன்மை எவ்வாறு இருக்கும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்துக்கான அமைப்புகள் ஏற்பட போகுது. உடல் சார்ந்த பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு முக்கியமாக இந்த உடல் சார்ந்த என்று சொல்லக்கூடிய, நான் ஆர்ட் சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல, அது ஆர்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் டாக்டர். உடலில் எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுது, அது மாதிரி எலும்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுது, மன அழுத்தம் நிறைய சுவாமி. இதிலிருந்து நான் எவ்வாறு வெளிவரணும், இந்த வக்கரகதி காலத்தில் சனி பகவானுடைய தன்மை மாறும். அப்பொழுது நம்ம ஃப்ரீ மைண்டோட எல்லா வேலையுமே எடுத்து செய்யலாம். புதிய ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் ப்ரெஷரே இல்லை சுவாமி, ஏதோ வாழ்க்கை ஓட்டிட்டேன், எப்படியோ வாழ்ந்துட்டுருக்கு, எல்லாமே டைம் கேட்டு கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகமாகிடுச்சு, இது எனக்கு ப்ரெஷர் கொடுத்தபடியே இருந்தாங்க. இந்த வக்கரகதி காலத்திலேயாவது எனக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருக்கும். கண்டிப்பாக ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் வாழ்வி தனி அங்கீகாரத்தை பெறுகின்ற அமைப்பாக கடகராசிக்காரங்க இந்த முறை இந்த வக்கரகதி காலம் உங்களுக்கு அங்கீகரிக்கும். தயவு செய்து புரிஞ்சுங்க. கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருந்தாலும் இந்த வக்ரம் சார்ந்த இடத்துல கொஞ்சம் அலச்சாட்டத்தையும் கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும். பழையபடி ஓட வச்சு தான் நம்மளுக்கு திருப்பியும், அதாவது உழைத்தே தீர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த வக்கரகதி காலம் நம்மளுக்கு முன்னுக்கு தரும். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. முதல்ல ஒன்றா பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இந்த வக்கரகதி காலம் கடகராசிக்கு முழுமை பெறுகின்ற அமைப்பாக இந்த 138 நாட்கள். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மேலதிகாரியுடைய ப்ரெஷர் குறையும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்களுக்கு வேண்டியிருந்தவங்களுக்கு இனிமேல் சொந்த ஊருக்கு பக்கத்துக்கு அருகாமையில் அமைப்புக்கு, அதாவது நான் லாங்கில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், நான் சொந்த வீருக்கு வர முடியுமா, சொந்த மண்ணை வந்து பார்க்க முடியுமானா அதெல்லாம் அமைப்புகள்லாம் மாறி வரப்போகுது. கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை மாறும் பொழுது நம்மளுக்கான தாக்கமும் மாறும். நம்மளுக்கு விழுகின்ற மழை போல எப்பொழுதும் கொடைமழை என்று சொல்கிறோம் இல்லை, அதே மாதிரி தான் அந்த கொடைமழையும் நம்மளுக்கு கிடைக்கும். துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பாக கடகராசிக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று அவங்க வெளியே வருவாங்க. நான் உடனே முழுவதும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா சனி போல ராகு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 8ஆம் இடத்துலையும் ராகு பகவான் ஊன்றிருக்கார். கால் ஊண்டி நிற்க 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. இந்த தாக்கம் என்பது கடன் சார்ந்த விஷயத்தில் அப்படியே தான் காட்டும். என்னன்னா இந்த மாதிரி ஷேர் சார்ந்த விஷயங்கள் தயவு செய்து எடுக்காமல் இருப்பது பெரிய நன்மையை தரும். இந்த நேரத்தில் யாருக்காவது வாங்கி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்து இருப்பது. அதாவது எதனா உதவி செய்யணும்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டு போயிடலாம், இல்லை 1000 ரூபா கூட கொடுத்துட்டு, ஏம்பா நீ திருப்பி தர தேவையில்லை, இன்னொரு வாட்டி என்னை பார்த்து நீ கடனான கூட நினைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாவே ஓரளவுக்கு பரவாயில்லை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது பெரிய மேன்மை தரும். ஷேர் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, இந்த மாதிரி இடத்துல நாம் கவனத்துடன் செயல்பட்டாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கை தரம் இந்த வக்கரகதி காலம் ஒரு ஸ்மூத்னஸோட முன்னுக்கு வரும். ஐயா உழைத்தால் இந்த முறை உறுதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு இந்த வக்கரகதி காலம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். விதையே போடாதவன் விலைக்கே போனவங்க கூட இனிமேல் வேலைக்கு போகக்கூடிய முதல் வேலையை அவங்களுக்கு வேலைக்கு அனுப்புறது தான். அவருடைய வேலையை இந்த வக்கரகதி காலத்தில் வேலைக்கு அனுப்புவது தான் அவங்களுடைய வேலை. கடகராசிக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காலம் என்று சொன்னால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காலகத்தை கடகராசிக்கு இப்போ பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாலேஜுக்கு வராத விஷயங்கள், நம்ம நாலேஜுக்கே வராத விஷயங்கள், நம்ம என்ட்ரிலாம் பண்ணலைங்க, என்னை பற்றி எல்லாமே நான் என்னுடைய தகுதி எல்லாமே இருக்குதுங்க, எனக்கு எல்லா தகுதி, எனக்கு எலக்ட்ரிஷியன் வேலை தெரியும், எனக்கு பிளம்பர் வேலை தெரியும்,
எனக்கு மோட்டார் வண்டி ஓட்ட தெரியும், பெரிய கனரக வாகனங்களை ஓட்ட தெரியும், என்னன்னா என்னை அங்கீகரிக்கப்படலை சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லா திறமை இருந்தும் என்னால் அங்கீகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா இந்த வக்கரகதி காலத்தில் இவங்களுக்கு அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கேன் சுவாமி, வெளியூர் ப்ரொமோஷனுக்கு நான் சொந்த ஊர் கிட்ட போயிடலான்னு பார்க்குறேன், எங்கள் குழந்தை குட்டி எங்கள் கணவரை பார்க்கணும், அவருக்கு அருகாமையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த முறை இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். பகவான் உங்களுக்கு சுற்றி சுற்றி அடித்த காலமெல்லாம் சென்று ஓரளவுக்கு ஸ்மூத்னஸோட இந்த வக்கரகதி காலத்தை உங்களுக்கு மாற்றி தருகின்ற அமைப்பாக, நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாக, அதாவது வீடு சார்ந்த விஷயத்தில், சொத்து சார்ந்த விஷயத்தில், வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை இவையெல்லாம் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்துகின்ற காலமாகும். திரும்பியும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாகும். இந்த பகவானுடைய பாக்கியத்தில் அமர்ந்திருந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலம் கடகராசிக்கு 100க்கு 80 பாகம் நன்மையை தரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். உங்கள் வாழ்க்கை தன்மை மாறும். ஓம் சரவணபவ ஒரு நாளைக்கு 108 முறை எழுதுங்க. முதல்ல நாம் என்னன்னா இருக்கட்டும், காலையில் எழுந்து பல் துளைக்கிட்டு முதல் வேலையாக 108 முறை ஓம் சரவணபவ எழுதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் ஆளுமை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இந்த கலியுக தெய்வம். ஏன் சொல்கிறாங்க? கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே. அந்த விநாயக பெருமானுடைய தொழில், அவர் துணை கொண்டு பிள்ளையார் சுழி போட்டு ஓம் சரவணபவ எழுதுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மாறும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.